பாருங்க எங்கள் வீட்டு மட்டன் சுக்கா. ரொம்ப நல்லது உடம்புக்கு. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி காலையிலேருந்தே விலாக் எடுத்துகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாவது சவுண்டு கேட்டால் வந்து என்னடா ஒரே சத்தமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. பிகாஸ் எங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து ரோடு போடுற ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, லஞ்சுக்கு மட்டனில் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு இங்கே வேக வச்சிட்ருக்கேங்க. மட்டனை வச்சு ரசமும் அந்த மட்டன் துண்டை வச்சு சுக்கா சும்மா வறுவல் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ சதீஷ் வந்து மட்டன் வாங்கிட்டு வந்த டைமில் இங்கே பார்த்திங்கன்னா கொழுப்பு, மட்டன் கொழுப்பு இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் நிறையவே போட்டாங்க. ஸோ எனக்கு வந்து இது அவ்வளோத்தையுமே குக்கிங் நம்ம இதில் ஆட் பண்ண எனக்கு தோணலை. பிகாஸ் இதுலேருந்து அவ்வளோ எண்ணெய் தான் வரும். ஸோ அது ரொம்ப நிறைய எண்ணெயாக இருக்கும். அதனால் நான் நிறைய இது இருக்கிறதுனால நான் என்ன நினச்சேன்னா, இதை தனியாகவே நம்ம வந்து ரெண்டர் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த மாதிரி தனியாக மட்டன்லேருந்து ஃபேட்டை வந்து ரெண்டர் பண்ணுறது, மட்டன் ஃபேட்லேருந்து எண்ணெயை ரெண்டர் பண்ணுறத டாலோ அப்படின்னு சொல்லுவாங்க. லிக்விட் கோல்டுன்னு கூட அந்த கலினரி இதில் வந்து இதுக்கு வந்து நேம் இருக்குது. பிகாஸ் இதுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்லை, இது நீங்கள் உங்களோட டிஷ்ஷஸில் யூஸ் பண்ணும்போது அவ்வளவு டேஸ்ட் வந்து கொடுக்கும் இந்த டாலோ அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நான் வந்து இங்கே பார்த்திங்கன்னா மட்டன் கொழுப்பு, பனி கொழுப்பு துண்டு துண்டாக இருக்குங்க. ஸோ இதெல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த சாஸ் பேனில் எடுத்துகிற போகிறேன். ஸோ நம்ம டாலோ ரெண்டர் பண்ணுறதுக்கு மட்டன் ஃபேட்டை கட் பண்ணி ஒரு சாஸ் பேனில் எடுத்துட்டேன். தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ லோ அண்ட் ஸ்லோவாக தான் இதை வந்து நம்ம குக் பண்ணி, ஏன்னா இதை வந்து ஹை ஹீட்டில் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அது பேர்ன் ஆகிடும். அப்புறம் அந்த டாலோ வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பேர்ன்டு ஃப்ளேவர் வரும். அதனால தண்ணி ஊற்றாமல் நிறைய பேர் பண்ணுவாங்க. பட் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணுறீங்கன்னா தண்ணி ஊற்றி பண்ணுறது தான் சேஃப் உங்களுக்கு. ஸோ தண்ணியும் ஊற்றி இதை மூடியும் போட்டு அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் 1 மணிக்கூர் நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். 1 hour ஆகும் இதுலேருந்து ஃபேட் வந்து ரெண்டர் ஆகிறதுக்கு. ஓகே, ஒரு பாட்டில் ரைஸ் வச்சுட்டேன், ஒரு பாட்டில் மட்டன் குக் ஆகிட்டுருக்கு. இங்கே சென்டர் ஃப்ளேமில் டாலோ வந்து குக் ஆகிட்டுருக்காங்க. ஆக்சுவலி டாலோவை பற்றி நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ், இந்த டாலோ இதுலேருந்து ஃபேட் எடுத்து, இது வந்து லேம்ப் ஃபேட்டுன்னு மட்டும் இல்லை, மட்டன் ஃபேட் மட்டும் கிடையாது, பீஃப் ஃபேட்டு, டக் ஃபேட்டு, அது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அதுலேருந்து கூட ஃபேட்டை வந்து ரெண்டர் பண்ணி எடுப்பாங்க. அந்த டக்கில் உள்ள ஃபேட்டு, பீஃப் ஃபேட், இது எல்லாமே ஃப்ரெஞ்ச் குசின்லலாம் ரொம்ப பாப்புலரான குக்கிங் மீடியம். அதாவது இதில் தான் குக் பண்ணுவாங்க. நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணி குக் பண்ணுறோம்ல, அதுக்கு பதில் அவங்க வந்து இதை யூஸ் பண்ணி குக் பண்ணுவாங்க. சஸ்டெயினபிள் அண்ட் நேச்சுரல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இது வந்து எந்த வித இதுவும் இல்லை பார்த்தீங்களா, நேச்சுரல் பார்த்தீங்களா, அதனால. ஓகே, ஸோ இது வந்து இனி போகட்டும், இது அப்படி குக்காகி வரட்டும், அது எண்டானதுக்கப்புறம் காணிக்கிறேன். பட் மற்றபடி மட்டன் வெந்ததுக்கப்புறம் ரசம் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்மளோட இது வந்து குக் ஆகிட்டுருக்கிற டைமில் நான் வந்து ரசத்துக்கு அரைச்சிட போகிறேன். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் டிஃப்ரெண்ட்டாக அரைப்பேன். இன்றைக்கி நான் எதெல்லாம் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டீஸ்பூன் பெப்பர், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு 1.5 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 வரமிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, இவ்வளோத்தையும் ஒரு மிக்சியில் எடுத்து நல்லா சதைச்சி எடுத்துகிற போகிறேன். மொத்தமாக போட்டு நீங்கள் க்ரஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு ஒரு நுணுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தக்காளியும் வெங்காயமும் போட்டு சதைச்சிடலாம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈவனாக அரையும். இது தக்காளி பியூரே ஆகிடக்கூடாது, ஜஸ்ட் பல்ஸ் மட்டும் பண்ணிவிடுங்க. ஓகே, இவ்வளோ தான். ஓகே, இனி மட்டன்லாம் வெந்ததுக்கப்புறமா ப்ரொசீட் பண்ணலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1/2 hour ஆகிருக்கும். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் என்ன ஆகிட்டுன்னு பார்த்தீங்கன்னா எவாப்ரேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகி அதுக்கப்புறமா அது சிசில் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த ப்ராசஸில் நீங்கள் குக் பண்ணும்போது உங்களோட அந்த டாலோ வந்து கிளியராக இருக்கும். இன்னொன்று வந்து அந்த முருகி போகாது. ஓகே, ஸோ இது வந்து இன்னும் இது வந்து கிறிஸ்ப் ஆகணும். இது வந்து எப்போ ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீசஸ் எல்லாமே நல்ல முருகி இன்னும் கோல்டன் கலரில் சிப்ஸ் மாதிரி ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். லோ ஹீட்லேயே குக் பண்ணுங்கள். எவ்வளோ லோ ஹீட்டில் குக் பண்ண முடியுமோ அவ்வளோ லோ ஹீட்டில். இந்த டாலோ இங்கே குக் ஆகிட்டே இருக்குங்க. ஆல்மோஸ்ட் ரெடி. இன்னொரு 15 minutesல ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து இந்த பேனில் தான் நான் வந்து அந்த ஸ்டர் ஃப்ரை, அந்த அது என்னன்னு சொல்கிறதுக்கு மட்டன் சுக்கான்னு கூட சொல்லலாம், அந்த ட்ரை டிஷ் வந்து பண்ண போகிறேன். அதனால் இதிலே ஃபஸ்ட்டு ரசத்தை கொதிக்க வச்சு எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம இங்கே சதைச்சி வச்சுருக்கிற அந்த அரைப்பை ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வேணும்னா எண்ணெய், கடுகு, சோம்பு கொஞ்சம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். பட் இந்த இதுவே வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணி
இதிலே எல்லாமே இருக்கா, மிளகா, பெப்பர் எல்லாமே. ஸோ இதை வந்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நம்ம அந்த பச்சை ஸ்மெல் வெங்காயத்தில், சின்ன வெங்காயத்துலேயும் பூண்டுலேயும் போகணும், அதுக்கு வேண்டி வதக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு கண்டுபிடிப்பா இல்லை இன்வென்ஷனான்னு எனக்கு தெரியலங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக உடச்சிட்டு கொஞ்சம் மட்டும் யூஸ் பண்ணேன்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ஃப்ரீசரில் வச்சுட்டேன். யூஸ்வலாக நம்ம வெட்டி திருவி வைப்போம், நான் என்ன பண்ணேன்னா இந்த ஷெல்லோடி வைப்பேன். அது எனக்கு நல்ல வசதியாக தான் இருக்கும். பிகாஸ் நான் வந்து எனக்கு எப்போ தேவையோ அதை எடுத்து தண்ணியில் லைட்டாக வாஷ் பண்ணாலே அது டக்குன்னு தா ஆகிடும். நான் அப்புறம் எவ்வளோ தேவையோ அதை கீறிட்டு யூஸ் பண்ணுவேன். இந்த வாட்டி வந்து என்ன நினச்சேன்னா, சரி எனக்கு இந்த இதுக்கு சுக்கா பண்ணுறதுக்கு வந்து தேங்காய் தேவையா, யூஸ்வலாக வறுத்துட்டு அந்த தேங்காவை போடுவோம். ஸோ என்ன நினச்சேன்னா, இதை மைக்ரோவேவில் வச்சா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்குறதுக்கு மைக்ரோவேவில் 2 மினிட்ஸ் இந்த ஷெல்லோடி வச்சு மைக்ரோவேவ் பண்ணேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் அப்படி கோல்டன் கலரில் ஆயிடுச்சு, டோஸ்டான மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் இதை இலக்கி மிக்சியில் பவுட்ரு பண்ணேன்னா அது வறுத்த தேங்காய் மாதிரி ஆகிடும்னு எனக்கு தோணுது. ஸோ இது வந்து எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ அதனால் இதை வச்சுருக்கேன் நான். நல்ல டோஸ்டாகி இருக்குது. ஸோ இங்கே மீன்வைல் நம்மளோட இது வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. நான் எண்ணெய்லாம் ரொம்ப விடலை, ஏன்னா அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி தானே விட போகிறோம். அதுலேயே நிறைய கொழுப்பு இருக்கும், அந்த கொழுப்பு வந்து உருகி அந்த ஃபேட் வந்து இருக்கும். அதனால் நான் ஓரளவுக்கு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றி வதக்குறேன். அதனால் சுத்தமாக எண்ணெயே இல்லை. இன்னொரு 2 மினிட்ஸ் இது வதங்கிடும். இங்கே பாருங்கள், நம்மளோட மட்டன் நல்ல உப்பு மஞ்சள் பொடியும் மட்டும்தான் போட்டேன், நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த தண்ணியை மட்டும் நம்ம எடுக்கணும். தண்ணியை மட்டும் எடுத்து நான் அதில் ஊற்ற போகிறேன். ஓகே, ஸோ நம்மளோட தண்ணியை ஊற்றிடலாம். 1-2 பீசஸ் விழுந்தாலும் ஓகே தான். ஓகே, ஸோ இது வந்து இப்போ ஒரு கொதி வரட்டும். டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம அந்த மட்டன் வேக வைக்கும்போது ஆல்ரெடி உப்பு போட்டோம். ஸோ ஆல்ரெடி இது ஹாட்டாக இருக்கிறதுனால கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ கொத்தமல்லி கீரை இருந்துச்சுன்னா ஒரு கை கொத்தமல்லி கீரை போட்டு இங்கே அடுப்பு அணைச்சிட வேண்டியதுதான். ஸோ நம்மளோட ரசம் நல்லா கொதிச்சாச்சு. கொத்தமல்லி தண்டும் போட்டுக்கோங்க, கீரையும் போட்டுக்கோங்க. பிகாஸ் அந்த ஸ்டெம்மில் தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஃப்ளேவர் இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளோட மட்டன் ரசம் ஏகேஏ மட்டன் சூப் ரெடி. ஸோ இப்போ இதை மாற்றிட்டு இதே பேனில் சுக்கா பண்ணிடலாம். ஸோ ரசத்தை இந்த பவுலில் மாற்றியாச்சு, இது ஓரத்தில் இருக்கட்டும். இதே பேன் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். ஹை ஹீட்டில் ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் ஊற்றிக்கலாம், பிகாஸ் நம்ம ட்ரை ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெயில் தேங்காய் எண்ணெய், ரம்ப இலை போட்டிருக்கேன், அந்த பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்கள்ல, சோம்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை, ஏலக்காய் அதை வந்து சதைச்சி போட்டிருக்கேன். இது ஃப்ரை ஆகட்டும். ரம்ப இலை நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஆக்சுவலி இது எங்கள் ஊரில் ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க, அது பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க, பேண்டன் லீஃப்னு சொல்லுவாங்க. இதுதான் அது. ஸோ நான் இங்கே வந்து ஒரு செடியே வச்சுருக்கேன். ஒரு கன்று வச்சது நிறைய வளர்ந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து இது உங்கள் கார்டன் ஷாப்பில் கிடைக்கும்னா வாங்கி வீட்டுக்கு வச்சுக்கோங்க. சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புக்கெல்லாம் இதை போட்டோன்னா இது தர்ற வாசனை மாதிரி வேறு எதுவுமே தராது, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இது நிறைய பேர் கேட்பீங்க ரம்ப இலை எது அப்படின்னு, அதனால் காணிச்சேன். ஸோ இப்போ நல்லா பொரிஞ்சாச்சா, இதில் நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். ஒரு இதில் எத்தனை கரண்டி இருக்குது பாருங்கள். ஸோ வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் அதை கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல வெங்காயத்தை போட்டு இது லேசாக பொன்னிறமாக ஆகணும், அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் வதங்கட்டும். ஸோ நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் வந்து சதைச்சி வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிடலாம். ஸோ இங்கே இஞ்சி பூண்டு போட்டு அதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் அந்த வாசனை வர்ற வரைக்கும் வதக்கிடலாம். கியூட்டி, இங்கே வருங்க, எங்கள் வீட்டுக்கு ஒரு கேபாப் டீமன் ஹண்டர்ஸில் இது யாரும் இல்லையா? இப்போ யார் பேங்க்ஸ் வச்சுருக்கா? கொரியன் கேர்ள்ஸா ஜாப்பனீஸா? 2 பேரும். அழகா இருக்கு மகா, உனக்கு நைஸ். இதை மகிட்டேருந்து காப்பாற்றி எடுத்து வச்சிருக்கியா? ஆமாம், எவ்வளோ அன்னைக்கு நான் பார்க்கும்போது இதை வாங்கினேன், தேவையில்லாமல் வாங்கி தூர போட போகிறேன் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா மகி கையில் ஒரு பொருள் கிடச்சின்னு வைங்களேன், வெட்டாது. மகிட்டேருந்து காப்பாற்றி நீட்டாக்கிட்டே அதை. க்யூட் பேங்க்ஸ். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரியல் பேங்க்ஸ் கட் பண்ணால் இவ்வளோ அழகாக வராது. இந்த அட்டாச்மெண்ட் வச்சாதான் நல்லா இருக்கு, ஸ்ட்ரைட்டாக அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் இடையில நீ பேங்க்ஸ் வேணும்னு சொல்லி வெட்டணும்ல, அது கூட இந்த அளவுக்கு இல்லை.
ஆமாம், இது அழகாக இருக்குது. நைஸ். நம்மளோட வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த தண்ணி எல்லாம் சேர்ந்து வற்றும், அதாவது வரட்ட தானே போகிறோம் நம்ம, அதனால். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணி நல்லா பெசரி விட்டுருங்க. இதில் உப்பு மஞ்சள் பொடி இருக்குது, அதனால் நீங்கள் எப்போவுமே போடும்போது பார்த்து தான் போடணும். இப்போ இது வந்து ட்ரை ஆகணும், அதனால் ஹை ஹீட்டில் இருக்கட்டும், அப்படி கிடக்கட்டும். இது நம்ம ரோஸ்ட் ஆகி வரும், அதுக்கடையில் நம்ம வந்து அரப்பு ரெடி பண்ணிடலாம். ஸோ நம்மளோட மட்டன் வந்து ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணி லேசாக வற்றி வந்திருக்கு. இப்போ இதில் தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளி பழம் இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ தக்காளி வந்து நல்லா வெந்து வரும். சரி, சிக்கன் தான். மகாவுக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து பிடிக்காது. எந்த பிள்ளைகளுக்காவது மட்டன் பிடிக்காம இருக்கா? ஆக்சுவலி எனக்கும் பிடிக்காது ரொம்ப. ஆனால் இப்போ தான் நான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். மட்டன் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ நான் வந்து எப்போ மட்டன் பண்ணாலும் இவகிட்ட சிக்கன்னு சொல்லுவேன். ஆனால் எப்படி கண்டுபிடிச்சேன்? இது சிக்கன் தான். மட்டன் மாற்றி சொல்லிட்டேன், இது ஆக்சுவலி சிக்கன் தான். சிக்கன். ஸோ நான் வந்து வறுத்தேன்லாம் அந்த தேங்காய் அதை என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மிக்சியில் எடுத்துட்டேன். அது பாருங்கள், டோஸ்டட் கோகோனட் மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட கோகோனட் சிப்ஸ் மாதிரி இருக்குது. கூட 1 ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் வறுத்தது ஆட் பண்ணி இதை நான் பவுடர் பண்ணி எடுத்துகிற போகிறேன். இதுதான் நம்ம கடைசி ஆட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ப முடியுதா? இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது? வறுத்து பொடிச்ச தேங்காய் மாதிரி இருக்கா? எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம் பாருங்கள். ஆக்சுவலி அந்த ஹேக் செம்மையாக ஒர்க் ஆகுதுங்க. தேங்காய் நீங்கள் மைக்ரோவேவ் வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த சிரட்டையோடி தேங்காவை மைக்ரோவேவில் ஒரு 2-3 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள், அவ்வளோதான். டோஸ்டட் கோகோனட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஷார்ப்பான நைஃபை வச்சு இலக்கிட்டிங்கன்னா ரெடி. இது வந்து நம்ம சுக்காவுக்கு கடைசி போடக்கூடிய பவுடர். இது ஓரத்தில் இருக்கட்டும். இங்கே நம்மளோட தக்காளி நல்லா வெந்துட்டு வருது பாருங்கள். ஸோ இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் இது வதங்கட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துடுச்சு. இந்த டைமில் பொடி ஐட்டம் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி பொடி, அதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இதுக்கு கூடயே 10 சின்ன வெங்காயம் உரிச்சது முழுசாக போட்டுருங்க. ஸோ இதையும் இது கூட போட்டு நல்லா பரட்டி விடுங்க. இந்த டைமில் தான் நீங்கள் உப்பு வந்து தேவைன்னா உப்பு ஆட் பண்ணணும். எனக்கு அதில் உப்பு கரெக்டாக இருக்குது. ஸோ இதை நல்லா பரட்டிடுவோம். ஸோ இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமா, அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? அண்ட் அது அப்படி உங்களுக்கு தெரியுதில்ல, ஒரு மாதிரி நல்ல குக் ஆகி அப்படி ரோஸ்ட் ஆகி வர்ற ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கிற வறுத்த தேங்காய், சோம்பு, பெப்பர். ஸோ தேங்காய் மைக்ரோவேவில் நான் சொன்ன மாதிரி பண்ணலை அப்படின்னா நீங்கள் பச்சை தேங்காய் கூட அரைச்சி போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வறுக்கிற மாதிரி இருக்கும். பட் லேசாக துருவின தேங்காவை பிளெயின் பேனில் எண்ணெய் விடாமல் வறுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு பெப்பரும் சோம்பும் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை டாஸ் பண்ணிடலாம். ஸோ இது எனக்கு ஆக்சுவலி என்ன எஃபெக்ட் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொப்பரை தேங்காய் இருக்குல்ல, அந்த எஃபெக்ட் கொடுக்குது நம்ம இது பண்ணுறது. ஸோ இப்போ இதை வந்து நல்லா டாஸ் பண்ணுங்கள். தேங்காய் ஆட் பண்ண உடனே என்ன பண்ணோம்னா அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் மாய்ஸ்சரு, அந்த எண்ணெய் எல்லாத்தையும் இந்த ட்ரை பவுடர் வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஸோ இதை நல்லா டாஸ் பண்ணி விட்டுறலாம். டாஸ் பண்ணிவிட்டு இது கிடக்கட்டும். ஹீட்லேயே அப்படியே ஒரு 5-6 நிமிஷம் 10 நிமிஷம் வரைக்கும் ரோஸ்ட் பண்ணலாம் நீங்கள். ஓகே, நம்மளோட மட்டன் சுக்கா ரெடிங்க. நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு. பார்த்தீங்களா, நம்ம போட்ட அந்த பொடி வந்து நல்லா அந்த மட்டனில் சுற்றி பிடிச்சிருச்சு. அவ்வளோதான், ரெடி. இப்போ வந்து ஒரு கை நிறைய கொத்தமல்லி கீரை போட்டு டாஸ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா சுவையான மட்டன் சுக்கா ரெடி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த பீஸை பாருங்கள் எப்படி கோட்டாகி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ லன்ச் சர்வ் பண்ணிடலாம். ரைஸ், அப்புறம் நம்மளோட மட்டன் சுக்கா, அதுக்கப்புறம் நம்மளோட மட்டன் ரசம். இதுதாங்க இன்னைக்கு லன்ச்சு. ஸோ இந்த காம்பினேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே டாலோ பாருங்கள், நல்ல கிறிஸ்ப் ஆகிடுச்சு. அண்ட் இங்கே இவ்வளோ ஃபேட் வந்திருக்கு பாருங்கள், இதுதான் டாலோ.
இதை வந்து இப்போ வடிகட்டணும். ஒரு ஃபைன் அரிப்பு இதில் வந்து வடிகட்டிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு மஸ்லின் கிளாத்தில் கூட நீங்கள் வடிகட்டிக்கலாம். ஓகே, ஸோ இந்த டாலோ பாருங்கள், நான் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இதை நீங்கள் மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நீங்கள் இதை வந்து உங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரை, ரோஸ்ட்டு, பேக்கிங் ஏதாவது பண்ணுறீங்க, பேக்கிங்னா டெசர்ட் இல்லை, மற்றபடி இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஏதாவது பண்ணுறீங்க, பேக்டு, அதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இது வந்து ஹார்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பட்டரு அதெல்லாம் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். 1 வீக் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே.